ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க சரியா. அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். அதாவது நம்ம சேனல் முக்கியமாக இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் நம்ம வச்சுருக்கிறோம் சரியா. அந்த சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் அந்த சேனலில் தான் எல்லா அப்டேட்டும் நம்ம கொடுத்துட்ருப்போம். நீங்கள் இன்ஜினியரிங் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ரெகுலேஷன் 2025 சிலபஸ் தான் நாம் ஃபாலோ பண்ண போகிறோம் சரியா. நீங்கள் அட்டானமஸ் காலேஜாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் காலேஜில் கொடுக்கக்கூடிய சிலபஸை ஃபாலோ பண்ணிங்க. மற்றபடி நான் அட்டானமஸ் காலேஜாக இருந்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2025 சரியா, இந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணும். இதோட கொஸ்டின் பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா பேத்துக்குமே M1 பேப்பர் சரியா, அதாவது முக்கியமாக இந்த M1 பேப்பர்லாம் நம்ம என்ன அரியர் இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிஃபார்மாக ஒரு கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும், கொஸ்டின் டைப் வந்து எப்படி இருக்கும். நம்ம வந்து 100 மார்க்குக்கு நம்ம வந்து 50 எடுத்தால் தான் பாஸ் சரியா. அப்போ கொஸ்டின் வந்து 100 மார்க்குக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லி 3 பார்ட் இருக்குது. இந்த பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஓகேவா. இந்த 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். நமக்கு வந்து அதாவது சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 யூனிட் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 4 யூனிட் தான் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 8 யூனிட் இருக்கும். அதனால் சிலபஸ் வந்து யூனிஃபார்மாக இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. அப்போ 10 ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் 10 ஒன் வேர்ட் கொஸ்டின்மே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி ஆகணும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. அப்போ 10 மார்க் ஆச்சா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது கொஸ்டின் நம்பர் 11லேருந்து சரியா, கொஸ்டின் நம்பர் 11லேருந்து கொஸ்டின் நம்பர் 20 வரைக்கும் வந்து 3 மார்க் கொஸ்டின் சரியா. அப்போ 10 3 மார்க் கொஸ்டின் நம்ம எழுதணும். அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சாய்ஸஸ் வந்து எதுவுமே கிடையாது. அப்போ 10 3s எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 30 மார்க் ஓகேவா. அப்போ 10 1 மார்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 3 மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தமாக சேர்த்து 40 மார்க் ஆச்சா. மீதி இருக்க 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 மார்க் கொஸ்டின்ஸ். அதை வந்து 5 கொஸ்டின் எழுதணும். 5 கொஸ்டினுமே எய்தரா சாய்ஸ் இருக்கும். அதில் எய்தரா சாய்ஸில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஏ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து ஒரு 6 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 அப்படி கூட பிரித்து கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்கலாம் சரியா. இல்லை அந்த 12 மார்க் கொஸ்டின்ஸ் எப்படி பிரித்து கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 + 6 மார்க்கை பிரித்து கூட நமக்கு கேட்கலாம். இல்லை டைரெக்டாக நமக்கு வந்து 12 மார்க் கொஸ்டின்ஸும் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அப்போ இந்த 12 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து எய்தரா சாய்ஸில் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க், அதாவது கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இதுதான். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் கொஸ்டின், செகண்ட் ஒன்று வந்து 3 மார்க் கொஸ்டின், தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும் சரியா. மொத்தமாக சேர்த்து 100 மார்க்கு. இதில் 50 மார்க் எடுத்தால் தான் நம்ம வந்து பாஸு சரியா. 45 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களோட எய்ம் எப்பயுமே 50 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற எய்மில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.